தேவாரா படம் தமிழ்நாட்டில் 3வது நாள் 2,60,00,000 3 நாளில் மொத்தமாக 8,92,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் தேவாரா படம் 3வது நாள் 1,10,00,000 3 நாளில் மொத்தமாக 5,22,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 3வது நாள் 5,10,00,000 3 நாளில் மொத்தமாக 22,77,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் தேவாரா படம் 3வது நாள் 42,50,00,000 3 நாளில் மொத்தமாக 154,95,00,000 வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 3வது நாள் 13 கோடி ரூபாய் 3 நாளில் மொத்தமாக 33,70,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் தேவாரா படம் 3வது நாள் 12 கோடி ரூபாய் 3 நாளில் மொத்தமாக 67,50,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் தேவாரா படம் 3வது நாள் மட்டும் 76,30,00,000 3 நாளில் மொத்தமாக 293,06,00,000 வசூல் பண்ணியிருக்கு. மெய்யழகன் படம் தமிழ்நாட்டில் 3வது நாள் 4,10,00,000 3 நாளில் மொத்தமாக 12,30,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் மெய்யழகன் படம் 3வது நாள் 13,00,000 3 நாளில் மொத்தமாக 50,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் மெய்யழகன் படம் 3வது நாள் 30,00,000 3 நாளில் மொத்தமாக 1,10,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் மெய்யழகன் படம் 2வது நாள் 1,15,00,000 2 நாளில் மொத்தமாக 2,40,00,000 வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 3வது நாள் 10,00,000 3 நாளில் மொத்தமாக 27,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் மெய்யழகன் படம் 3வது நாள் 1,15,00,000 3 நாளில் மொத்தமாக 3 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மெய்யழகன் படம் 3வது நாள் மட்டும் 6,93,00,000 3 நாளில் மொத்தமாக 19,57,00,000 வசூல் பண்ணியிருக்கு. சட்டம் என் கையில் படம் 3வது நாள் உலகம் முழுவதும் 40,00,000 3 நாளில் மொத்தமாக 1,30,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஹிட்லர் படம் உலகம் முழுவதும் 3வது நாள் 40,00,000 3 நாளில் மொத்தமாக 1,70,00,000 வசூல் பண்ணியிருக்கு. லப்பர் பந்து படம் தமிழ்நாட்டில் 10வது நாள் 85,00,000 10 நாளில் மொத்தமாக 14,26,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் லப்பர் பந்து படம் 10வது நாள் 20,00,000 10 நாளில் மொத்தமாக 1,30,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 10வது நாள் இந்த படம் 25,00,000 10 நாளில் மொத்தமாக 2,15,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் லப்பர் பந்து படம் 10வது நாள் மட்டும் 1,30,00,000 10 நாளில் மொத்தமாக 17,71,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கோட் படம் 25வது நாள் 40,00,000 25 நாளில் மொத்தமாக 219,50,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 25வது நாள் 1,00,000 25 நாளில் மொத்தமாக 20,50,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 25வது நாள் 10,00,000 25 நாளில் மொத்தமாக 41,90,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திராவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக கோட் படம் 17,90,00,000 வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 25வது நாள் 20,00,000 25 நாளில் மொத்தமாக 30,08,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 25வது நாள் இந்த படம் 40,00,000 25 நாளில் மொத்தமாக 201,63,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கோட் படம் 25வது நாள் 1,11,00,000 25 நாளில் மொத்தமாக 531,51,00,000 வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 25 நாளில் 127,61,00,000 ஷேர் கிடச்சிருக்கு. 42,61,00,000 லாபம் கிடச்சிருக்கு. கேரளாவில் கோட் படத்திற்கு 25 நாளில் 11,92,00,000 ஷேர் கிடச்சிருக்கு. கேரளாவில் கிட்டாக இன்னும் இந்த படம் 8,74,00,000 வசூல் பண்ணணும். கர்நாடகாவில் 25 நாளில் 24,36,00,000 ஷேர் கிடச்சிருக்கு. 8,36,00,000 லாபமாக கிடச்சிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் ஃபைனலாக 10,40,00,000 ஷேர் கிடச்சிருக்கு. 16,60,00,000 லாஸ் ஆகியிருக்கு. நார்த் இந்தியாவில் கோட் படத்திற்கு 25 நாளில் 17,48,00,000 ஷேர் கிடச்சிருக்கு. 5,48,00,000 லாபமாக கிடச்சிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படத்திற்கு 25 நாளில் 105,02,00,000 ஷேர் கிடச்சிருக்கு. 20,02,00,000 லாபமாக கிடச்சிருக்கு. உலகம் முழுவதும் 25 நாளில் 296,79,00,000 ஷேர் கிடச்சிருக்கு. 54,79,00,000 லாபமாக கிடச்சிருக்கு. கடைசி உலகப்போர் படம் 10வது நாள் உலகம் முழுவதும் 25,00,000 10 நாளில் மொத்தமாக 8,80,00,000 வசூல் பண்ணியிருக்கு. நந்தன் படம் 10வது நாள் 20,00,000 10 நாளில் மொத்தமாக 6 கோடி ரூபாயை உலகம் முழுவதும் வசூல் பண்ணியிருக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.